சோழ ராணி. அத்தியாயம் 12. இளவரசியையும் அவளது தோழி கோதையையும் மெய்க்காவலர் இருவரின் புரவிகளில் பயணம் செய்ய வைத்து விடிய காலையில் கிருஷ்ணா நதிக்கரை பயண மாளிகையை அடைந்த இளவரசன் அன்றும் அந்த மாளிகையிலேயே தங்கிவிட்டான். அன்றைய பகலில் விடுதி காரியஸ்தனை அழைத்து கிளியூர் இளவரசிக்கும் அவள் வீரர்களுக்கும் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என கேட்டறிந்தான். இரவில் சாளுக்கிய வீரர்களோடு நடந்த போரில் காயமடைந்த இளவரசியின் மெய்க்காவலர் இருவருக்கு மாளிகை திரும்பிய பின்னும் தனது பயண பையிலிருந்த சிறந்த மருந்துகளை கொண்டு சிகிச்சை செய்தான். காயம் படாமலும் திறமையோடும் எதிரிகளை எதிர்த்து போரிட்ட மெய்க்காவல் தலைவனை நேரில் அழைத்து பாராட்டி புகழ்ந்தான். சில போர் உத்திகளையும் அவனுக்கு போதித்தான். அந்த நேரத்தில் உடனிருந்த இளங்கோவின் மனம் இளவரசியின் மெய்க்காவலனுக்கு எத்தனை கரிசனமாக போர் தந்திரங்களை போதிக்கிறார் இளவரசர் என்று எண்ணி வியந்தது. மாளிகைக்கு பக்கத்தில் இருந்த நதிக்கரை கிராமத்திலிருந்து 2 இளைஞர்களை காரியஸ்தன் மூலம் அழைத்து வர செய்து சோழ சாம்ராஜ்யத்தின் வடக்கு எல்லையில் உள்ள கிராமங்களில் சாளுக்கிய இளவரசனால் தூண்டிவிடப்பட்டு நடக்கும் கொள்ளைகள் கொலைகள் பற்றிய விவரங்களை, அதன் பின்னணியை விளக்கி எழுதிய ஓலையை அரசாங்க பணிகளில் பரிச்சயம் உள்ள அந்த 2 கிராமத்து இளைஞர்களிடமும் ஒப்படைத்து காஞ்சி மாநகரில் தங்கியிருக்கும் வடக்கு எல்லை படைப்பிரிவின் தண்டநாயகரிடம் ஒப்படைக்குமாறு அனுப்பி வைத்தான். பகல் முழுவதும் இம்மாதிரி பணிகளிலேயே கழிந்தது. இளங்கோவையும் இளவரசியின் மெய்க்காவலனையும் அந்த நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கு சென்று அந்தந்த கிராமங்களின் ஊர் சபை தலைவர்களிடம் சாளுக்கியர்களின் திட்டங்களை கூறவும், எந்த நேரத்திலும் சாளுக்கிய வீரர்கள் கூட்டமாக திரண்டு வந்து கொள்ளையிட துணியலாம் என்பதையும் தெரிவித்து தகுந்த முன் ஏற்பாடுகளை செய்து வைத்தான். அன்றைய மாலை கழிந்து முன்னிரவும் வந்தது. இளவரசியின் அறைக்குள்ளிருந்து யாழிசையும் மிதந்து வந்தது காற்றில். தனது அறைக்கட்டிலில் அமர்ந்திருந்த இளவரசனின் செவிகளில் தேனாக பாய்ந்தது யாழிசை. அப்படியே மெய் மறந்து அமர்ந்திருந்தான் இளவரசன். காலம் கழிய கழிய யாழிசையோடு ஏழிசை வல்லவையின் தேமதுர குரலும் கீதமும் இன்பமாக ஒலித்தன. ஒரு சிற்றரசனின் மகளாக இருந்தாலும் அவள் நேற்றிரவில் தன் பூங்கரத்தால் வாளை பற்றி கொடியவர்களை எதிர்த்து போராடும் அளவு வல்லமையும், அதே இரவில் சற்றைக்கெல்லாம் தாமரை முகம் சிவந்து போக காது நுனிகள் செக்கரடிக்க நாணம் காட்டி விழி இமைகள் படபடக்க நின்ற எழிலும் இந்த கணத்தில் இளவரசனின் மனத்திரையில் வண்ணம் காட்டி ஒளிர்ந்தன. அதே பூங்கொடியின் பூ விரல்களா இத்தனை இன்பமான இசை லயங்களை யாழில் மீட்டுகின்றன எனவும் எண்ணிய இளவரசன் ராஜேந்திரன் யாழிசையோடு தன் குரலையும் கலந்து இழையவிட்ட தெள்ளு தமிழ் இசை பாடல்களை செவிமடுத்ததும் அந்த அறையை மறந்தான், தன் அகவையை மறந்தான், சூழல்களை மறந்தான். கட்டிலை விட்டு எழுந்தவனின் கால்கள் தன் போக்கில் கட்டறுத்து கொண்ட புறவிகளாக மாறி நடந்தன இளவரசி தங்கியிருந்த அறையை நோக்கி. அறையை நெருங்க நெருங்க இளவரசியின் பாடலும் யாழிசையும் வெகு தெளிவாக கேட்டது. காதலனை பிரிந்து வாடும் காதலியின் இதயங்களை கொட்டி காட்டும் பாடலை அவள் உருக்கமாக பாடிக்கொண்டிருந்தாள். பாடல் வரிகளும் அதை இழைந்து இழைந்து குழைந்து குழைந்து ஏழிசை வல்லபி பாடியதும் இளவரசன் ராஜேந்திரனின் கலை ரசனை மிகுந்த ஈர இதயத்தை அப்படியே ஆட்கொண்டு ஆட்டி படைத்தது. அவன் உயிரையே ஊடுருவி மயக்குவதாக உணர்ந்தான். அத்தனை மயக்கத்திலும் அவனின் பண்பாடு நடையை தடுத்து நிறுத்தியது. அறைக்கு வெளியிலேயே நின்றுவிட்டான். இரவு நேரத்தில் இளவரசி தங்கியிருக்கும் தனி அறைக்கு தான் செல்வது அத்தனை சரியல்ல என்ற முடிவுக்கு வந்த இளவரசன் பெரும் பிரயத்தனத்துடன் அறைக்குள் நுழையாமல் வெளிப்புறத்திலேயே நின்றான். நெடுநேரத்துக்கு பிறகு அவள் பாடுவதும் இசைப்பதும் நின்றது. சட்டென்று லயிப்பில் இருந்து இக உலகுக்கு திரும்பிய ராஜேந்திரன் மெல்ல தன் அறையை நோக்கி திரும்பினான். கட்டிலில் சாய்ந்தான். குடதிசை சாளரத்தின் வழியே அறைக்குள் பாய்ந்த சந்திர கிரணங்கள் அவனை கனவில் திளைக்கடித்தன. அனிச்சையாய் அவன் இதயம் தலைநகர் கங்காபுரியின் அந்தப்புற நந்தவனத்துக்கு தாவியது. தூரிகை பிடித்து ஓவியம் தீட்டும் கோலத்தின் தன் முறைப்பெண் மதுராந்தகியின் சிற்ப தோற்றம் நாணத்துடன் நகைத்தது. பொய் சினம் காட்டி குற்றம் சுமத்தியது. தோள்கள் இரண்டையும் பற்றி நின்றபோது விடுங்கள் இளவரசே என கெஞ்சியதையும், விடைபெற்ற போது அதிர்ந்து போய் அசைவற்று நின்றதும் என்ற போதெல்லாம் இசையாய் இழைந்த அவளின் மதுர குரலும், சீனத்து வெண்பட்டில் மாலை சூரிய கதிர்பட்டு சிவந்து கிடந்த அழகு பிரதேசங்களும் அவனுள் மாறி மாறி தோன்றி அவனை அலைக்கழித்தன. தூரிகை பிடிக்கும் ஒருத்தி மாமன்னனின் மகள், யாழிசை மீட்டுகிற ஒருத்தி வாழ் பிடிக்கும் சிற்றரசனின் புதல்வி. இருவருமே இருவேறு அழகிகள். இருவரும் ஒரே நேரத்தில் தன் இதயத்திற்குள் மாறி மாறி தோன்றவும் ஒரு இன்பமயமான போர்க்களம் அங்கே காட்சியாக விரிவதாய் எண்ணி
தன்னை மறந்து புன்னகை சிந்தினான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். பிரசித்தி பெற்ற கிருஷ்ணையாற்றின் வெள்ளி அலைகளின் மீது அந்த விடிய காலை பொழுதில் பனி படர்ந்து முற்றுகையிட்டு ஆதவனின் பொன்னிற கதிர்கள் பட்டதும் தோற்றோடும் படைகள் போல ஆவியாகி கலைந்து கொண்டிருந்தன. அவ்வேளையில் வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் மெய்காவலன் இளங்கோவும் தங்கள் புரவிகளில் ஆரோகணித்து காஞ்சி செல்லும் சாலையில் கூடார போரின் போது சாளுக்கியர்களிடமிருந்து பறிமுதல் செய்த 5 புரவிகளையும் பிணைத்து ஓட்டி வந்து கிருஷ்ணையாற்றின் தென்கரையோரம் பரவி கிடந்த மணல் பரப்பில் விட்டு விளையாட வைத்தனர். தங்கள் புரவிகளோடு முதல் நாள் முழுவதும் மாளிகையின் புரவிலாயத்தில் கட்டப்பட்டிருந்த போது ஓரளவு பழகிவிட்ட அந்த 5 எதிரிகளின் புரவிகளையும் தீனி கொடுத்த போதெல்லாம் தொட்டு தடவி தட்டி கொடுத்து தாகவிடாய் தீர்த்து சிறிது பழகிவிட்ட இளங்கோ இளவரசரின் முகத்தை பார்த்தான். அவன் நேற்று இரவு நெடுநேரம் உறங்காமல் விழித்திருந்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டான். காரணம் என்னவென்று புரிந்தாலும் அது பற்றி ஏதும் கண்டுகொள்ளாமல் கடமையில் கருத்தாக நின்றான். என்னப்பா இளங்கோ என்றான் இளவரசன். பயிற்சியை தொடங்கலாமா பிரபு என கேட்டான் இளங்கோ. தொடங்கிவிடலாம் என்ற இளவரசன் அந்த 5 புரவிகளும் புரண்டு கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தனர். இவர்கள் நடந்து வருவதையே பார்த்து கொண்டிருந்தன இளவரசனின் கருநிற புரவியும் இளங்கோவின் சாம்பல் நிற புரவியும். தங்கள் புரவிகளை நோக்கி கைகொட்டி சைகை செய்தான் இளவரசன். சைகையொலி கேட்டதும் அந்த 2 புரவிகளும் பாய்ந்து வரத் தொடங்கின. பாய்ந்து வந்து இளவரசனை தொட்டன வழக்கப்படி. அந்த 2 புரவிகளின் கழுத்தையும் மாறி மாறி வளைத்து பற்றிய இளவரசன் செவிகளில் ஏதோ சொற்களை உதிர்த்தான். மீண்டும் குதியாட்டம் போட்டபடி பிடரி மயிர்கள் குலுங்க அந்த மணல் வெளியில் பாய்ந்து ஓடிய அப்புரவிகள் 2ம் மணலில் புரண்டு கொண்டிருந்த 5 புரவிகளோடும் இணைந்து கொண்டு மணலில் புரளத் தொடங்கின. சற்றைக்கெல்லாம் இளவரசன் கைதட்டி சைகை செய்யவே அந்த 2 புரவிகளும் முன்பு போல தாவி ஓடிவர நிமிர்ந்து எழுந்து மற்ற 5 புரவிகளையும் தலைகளால் முட்டி எழ வைத்தன. சற்று முன்பு சைகை கேட்டு அந்த 2 புரவிகள் ஓடியதையும் அவற்றின் எஜமானன் அவற்றை கொஞ்சியதையும் கண்டுகொண்டிருந்த புதிய புரவிகள் 5ம் தங்களை முட்டி எழ வைத்த 2 புரவிகளோடும் இணைந்து ஓடி வரத் தொடங்கின. தங்கள் புரவிகளைப் போலவே புதிய புரவிகளையும் கழுத்தை வளைத்து முதுகில் தட்டி செவிகளில் முணுமுணுத்து திரும்பவும் ஓட வைத்தான் இளவரசன். இவனால் முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை என எண்ணி வியந்து நின்றான் இளங்கோ. பல நாழிகை நேரம் பயிற்சிகள் தொடர்ந்தன. முழுவதும் இளவரசனுக்கு கட்டுப்பட்ட அப்புதிய புரவிகள் 5ம் நாய்க்குட்டிகள் போல அவன் அசைவுக்கெல்லாம் அசைந்தன. பல்லை இழித்து கொண்டு கனைத்தன. புரவிகளை வரிசையாக நடக்க வைத்து ஆற்றின் நீர் பிரவாகத்தை கண்டு நீரில் நீந்தவும் விட்டான். முன்னணியில் கருநிற புரவியும் நடுவில் புதிய புரவிகள் 5ம் கடைசியில் சாம்பல் நிற புரவியுமாக நீந்தி திளைத்து இளவரசன் கையை உயர்த்தியதும் கரைக்கு திரும்பின வரிசை குலையாமல். அன்று விடியல் ஜாமத்தில் இளங்கோ எழுவதற்கு முன்பு எழுந்து இளங்கோவையும் எழுப்பி புரவிலாயத்தில் இருந்த புரவிகளை கொண்டு வர செய்த இளவரசன் ஆற்றங்கரைக்கு சென்றபோது புதிய புரவிகளின் கழுத்து கயிறுகளை ஒன்றோடு ஒன்று பிணைத்து ஓட்டிச் சென்றான். ஆனால் ஆற்றங்கரையிலிருந்து அணிவகுப்பு போல தலைகள் களையப்பட்ட புதிய புரவிகளையும் வரிசையாக நடத்தி கொண்டு அவர்கள் மாளிகை வளாகத்துக்குள் வந்தபோது தனது அறை வாயிலருகே நின்று அக்காட்சியை கண்ட மலையமான் மகள் மலைத்து போய் நின்றாள் ஒரு கணம். ஒரே நாளில் அந்த சாளுக்கியரின் புரவிகளை கூட மயக்கிவிட்ட இளவரசனை நினைத்ததும் அவளுள் இனம் புரியா சிலிர்ப்பும் பெருமையுணர்வும் மூண்டன. தான் எண்ணியவற்றை எண்ணியபடி சாதிக்கின்ற ஆற்றல் மிகுந்தவர் இவள் என அவள் உள்மனம் உறுதி செய்தது. துளியும் பயம் உணராத பிறவி இவர். அதனால்தான் சந்தித்த அன்றே என்னை துணிவுடன் தொட்டார் என்றெல்லாம் அவனை பற்றியே அவளது மனம் நனவும் கனவுமாக நேரம் நகர்வதை உணராமல் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தாள். அன்று முற்பகல் வேளையில் இளவரசி ஏழிசை வல்லபி பயணத்திற்கு தயாரானாள். அந்த கிராமத்தில் இருந்த மேலும் சில வீரர்களை அவள் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தான் இளவரசன். சிவிகை ஆட்களிடம் ஆளுக்கொரு சிலம்பு கம்புகளை எப்போதும் கொண்டு செல்ல அறிவுரை கூறினான். ஊர் திரும்பும் வரை தங்கும் இடங்களில் எல்லாம் விழிப்போடும் தக்க காவல் ஏற்பாடுகளோடும் செல்ல வேண்டும் என்றும் உறங்கும் போதெல்லாம் மெய்க்காவல் வீரர்கள் மாறி மாறி காவல் காக்க வேண்டும் என்றும் ஆணையிடுவதைப் போல இளவரசியின் காவலர்களிடம் கூறிய இளவரசன் இளவரசியின் தோழி கோதையிடமும் எப்போதும் இளவரசியாருக்கு கவசம் போல இருந்து காக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டான். காயங்களுக்கு சிகிச்சை பெற்ற வீரர்கள் இளவரசனின் முன்பு வணங்கி நிமிர்ந்து கடவுள் போல காத்த தங்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் பிரபு என்றவாறு விடை பெற்று நகர கடைசியாக இளவரசி மெல்ல நடந்து அவனை நெருங்கினாள்.
தொலைவில் வரும்போதே அவன் கம்பீர உருவை விழிகளை மலர்த்தி பார்த்தவாறு நடந்தவள் இடைவெளி குறைய குறைய நிமிர்வதும் குனிவதுமாக இன்பமும் இணையற்ற துன்பமும் மாறி மாறி அந்த கன்னியின் இதயத்தை கலக்கின. அவனிடம் எதை பேசுவது எதை பேசாமல் இருப்பது என விளங்காமல் மலங்க மலங்க விழித்தாள். எதிர்பாராத வேளையில் கூடாரத்துக்குள் வந்து குதித்து என்னை கொடியவர்களிடமிருந்து காத்த கடவுளே என்பாளா? என் இதயத்தை கொள்ளை கொண்ட இனிய கல்வரே என்பாளா? இனி எப்போது நாம் சந்திப்பது என கேட்பாளா? அவளின் பெருமூச்சும் தடுமாற்றமும் இளவரசன் ராஜேந்திரனுக்கும் புரிந்தே இருந்தன. அவன் இதயமும் அளவற்று ஏங்கியது அந்த ஏந்திழையை இனி எப்போது சந்திப்போமோ என்று எண்ணி. அவள்தான் பெண், பேசுவதற்கு நாணமும் அச்சமும் குறுக்கே நிற்கின்றன. அவனுக்கு என்ன வந்தது? எந்தவிதமான இக்கட்டான நேரத்திலும் கம்பீரமான தனது குரலால் சத்தமிட்டு பேசும் இயல்புடைய அவனுக்கும் அந்த நிமிடங்களில் நினைத்ததை எல்லாம் பேச முடியவில்லை. அவன் நின்றிருந்த இடத்தை அவளின் பொன்னிற பாதங்கள் சிலம்புகள் இன்னிசைக்க சமீபித்து விட்டன. அதுவரை தாக்கு பிடித்த அவளின் நீல நயனங்கள் லேசாக நீர் துளிர்த்து மின்ன அவள் இதயத்தை கவர்ந்தவனின் ஊடுருவி துளைக்கும் உன்னத விழிகளை ஒரு கணம் சந்தித்த போது மின்னல் வெட்டியதை போன்ற உணர்வை உணர்ந்தாள். ஒரு கணமே அந்த 4 விழிகளும் பரஸ்பரம் தங்களின் நேசத்தை நயன பாஷையில் அஞ்சல் செய்தன. ஒன்றை ஒன்று கவ்வி நின்றன. மாறன் கனைகளுக்கு இருக்கின்ற மகிமையே தனிதான். எல்லா காலங்களிலும் எல்லா தரத்து காதலர்களுக்கும் பிரபஞ்சத்தில் அனைத்தையும் விட தங்களின் இணையே உயர்ந்தவர்களாக தோன்றுவதில் ஒன்றும் ஐயமே இல்லை போலும். அவர்களும் அப்படிப்பட்டதோர் பேரின்ப நிலையில் பேச மறந்து நின்றனர். இளவரசியின் மெய் காவலர்களும் தோழியும் கூட மாளிகையின் வாயிலை அடைந்த பின்னும் அங்கே மௌன பாஷையே ஆதிக்கம் செலுத்தின. காலம் காலமாக ஜென்ம ஜென்மாந்திரங்களாக கட்டுண்டு வாழ்ந்த காதலர்களை போன்ற உணர்வுகளின் போராட்டத்தில் வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் கிளியூர் இளவரசி ஏழிசை வல்லபியும் எத்தனை நேரம்தான் ஏதும் பேசாமல் நின்றிருக்க இயலும்? இயற்கை வென்றது. ஆம், இளவரசனே தன்னை சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தான். முதலில் தேவி என்றான் மெல்லிய குரலில். அவன் முதன் முறையாக தேவி என்றதும் ஒரு கணம் திடுக்கிட்டவள் அடுத்த கணமே ஒரு இன்ப புயலையே இதயத்துக்குள் உணர்ந்தாள். என்றால் இன்பமும் துன்பமும் இழையோடிய இயல்புக்கு மாறான கம்மிய குரலில். நேரமாகிறது என்றான் ஏதோ விட்டேத்தியாக. எதற்காம் என்ற ஏழிசை வல்லபியிடம் இருந்த கலக்கம் மாறி களிப்பு துள்ளியது. அவன் தயங்கி தயங்கி சொற்களை எண்ணி பேசுவதை எண்ணியும் அந்த கன்னி மனம் பூரித்தது. தாங்கள் பயணப்பட வேண்டாமா என்றான் லேசான திகைப்போடு இளவரசன். மறுபடியும் மரியாதை அதிகமாகிவிட்டது என்றாள் இளவரசி கேலியாக பார்த்தபடி. மரியாதையா என்று திகைத்த இளவரசனை ஒரு கணம் விழிகளில் நகைப்பை காட்டி பார்த்த எழிசை வல்லபி, இந்த சிறுமியை தாங்கள் என்று இளவரசர் இன்னமும் மரியாதையோடு தான் அழைக்க வேண்டுமா பிரபு என்றதும், ஓஹோ அதனால் என்ன வல்லபி என்று இளவரசன் அழைத்ததும் அவள் ஒரு முறை இன்ப அதிர்வால் குலுங்கி நிமிர்ந்தாள். இது பொருத்தம் என்றால் கன்னங்கள் குழைய. வழியில் விழிப்புடன் இருக்க வேண்டும், நான் வேங்கிக்கு செல்கிறேன் என்ற இளவரசனை ஏக்கத்துடன் பார்த்தாள். இனி எப்போது என்றவள் திரும்புவீர்கள் என்ற சொல்லை உதிர்க்க முயன்று அவன் விழிகளுக்கு முன்பு தோல்வியை தழுவியவளின் இதழ்கள் அதற்கு மேல் துடித்தன. அவளின் வினாவை தவிப்பை உணர்ந்த அந்த வாலிப வீரன், விரைவில் திரும்ப முயற்சிப்பேன் தேவி, யாழிசை கேட்க எனக்கும் துடிப்பாகத்தான் இருக்கிறது என்றான். யாழிசையை மட்டுமா? யாழிசையில் 7 ஸ்வரங்களையும் எழுப்பும் தேவி ஏழிசை வல்லபியையும் பார்க்கத்தான் என்றான் நகைப்போடு. எத்தனை துணிவு என்றாள். அவள் துணிவு என்ற சொல்லை உதிர்த்த மறு வினாடியே அவளின் வளையணிந்த மலர்கரத்தை பற்றிய இளவரசன் தன் இதழருகே கொண்டு வந்து அவளின் கனையாழி மின்னிய புறங்கையில் தன் இதழ்களை பதித்த பின், சென்று வா வல்லபி, விரைவில் சந்திப்போம் என்றான். அவன் இதழ்களை பதித்த போது தன் உயிரையே அவன் உறிஞ்சி கொண்டதை போல உணர்ந்த இளவரசியின் உடல் அணுக்கள் முழுவதும் புதிய உணர்வலைகளில் லேசாக மிதப்பதை போல உணர்ந்தவள் ஒரு முறை அவன் முன்பு தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்து கிடுகிடுவென நடந்தவள் சற்றே நின்று, விடைபெறுகிறேன் பிரபு என்றவள் அதன் பின் திரும்பி பார்க்காமல் சிவிகையை நோக்கி நடந்தாள். இளவரசனிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளியேறியது. இளவரசி வணங்கி நிமிர்ந்து துளியும் தாமதிக்காமல் மளமளவென அவள் நடந்தபோது கார் சிலம்புகள் குலுங்கி இசைத்தன. அந்த கார் சிலம்புகளின் குலுக்கல் செவியில் விழுந்த போதெல்லாம் இளவரசனின் இதயமும் குலுங்கியது. இளவரசி வல்லபி முன்னே நடந்து செல்ல பின்புறம் நின்று இதற்கு முன்பு கண்டிராத இளவரசனின் விழிகள்
அவள் விரைவுடன் நடந்தபோது அசைந்த பின் எழில்களின் அளவான அழகசைவில் மயங்கி போய் நின்றிருந்தான். அவள் மாளிகை வாயிற் படிகளில் இறங்கி பக்கவாட்டில் திரும்பிய போதும் பளிரிட்ட அழகு பரிமாணங்களைக் கண்டுவிட்ட அவன் கலை ரசனை மிகுந்த விழிகளும் உள்ளமும் அவளின் பிரிவை எண்ணி ஒரேடியாக உருகி தவித்தன. தவிப்பின் விளைவாகத்தான் அவன் நாசியிலிருந்து பெருமூச்சு வெம்மையுடன் வெளிவந்தது. இளவரசி தனது சிவிகையில் ஏறி அமர்ந்த பிறகு அவள் தோழி கோதையும் உடன் சிவிகைக்குள் அமர்ந்தாள். சிவிகை தூக்கிகள் சிவிகையை தோள்களில் சுமந்த பின் முன்னும் பின்னும் மெய்க்காவல் வீரர்களின் புரவிகளும் பயணத்தை தொடங்கின. வழியனுப்ப காத்து நின்ற விடுதி காரியஸ்தனும் இளங்கோவும் இளவரசிக்கு வணங்கவும் அவள் கையையும் தலையையும் ஒரு சேர அசைத்து விடைபெற்றாள். சில நிமிடங்கள் வரை சிவிகை ஆட்களின் வழக்கமான வழிநடை பாடல் ஒலி ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த குழுவினர் பார்வையிலிருந்து மறையும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த இளங்கோ திரும்பி மாளிகைக்குள் நடந்தான். தனது அறைக்கு வெளியே முன்பு நின்றிருந்த இடத்திலேயே சிந்தனை தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருந்த இளவரசனை வியப்புடன் நெருங்கிய இளங்கோ, பிரபு என்றான் தயக்கத்துடன். என்ன இளங்கோ என்ற இளவரசன் கனவிலிருந்து விழித்தவன் போல இளங்கோவை நிமிர்ந்து பார்த்தான். இளவரசர் பகல் வேளையிலேயே கனவு காண்பதாக தெரிகிறது என்றான். கனவா? ஆம் பிரபு, அப்படித்தான் தெரிகிறது. அது மட்டுமல்ல என பாதியிலேயே நிறுத்திவிட்டு அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான் இளவரசனை. ஏன் நிறுத்திவிட்டாய்? கூறு. சில மாறுதல்களும் தெரிகிறது தங்களிடம். மாறுதல்களா என்ற இளவரசனின் நெற்றி நெளிந்து மேலேறியது. ஆம் பிரபு, மாறுதல்கள்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போன்ற எண்ணத்துடன் இருந்த தங்களிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. மாற்றமா? என்ன மாற்றத்தை கண்டுவிட்டாய் அப்பனே என்ற இளவரசன் இளங்கோவின் முகத்தை ஆராய்வதைப் போல பார்த்தான். மாற்றம் ஒன்றா இரண்டா? எந்த நிமிடமும் சுறுசுறுவென பந்தய புரவியைப் போல இயங்கும் தாங்கள் சில நாட்களாக அடிக்கடி கனவு காண்கிறீர்கள். திட்டமிட்டபடி பயணத்திலேயே குறியாக இருக்கும் தாங்கள் பயணத்தை பற்றி கவலைப்படவில்லை. இப்போதெல்லாம் யாழ் இசையில் வேறு பற்று அதிகமாகிவிட்டது என்றும் சொற்களை அடக்கி கொண்டே போன இளங்கோவை அடே துரோகி என்ற இளவரசனின் குரல் தடுத்தது. உண்மைகளை சொன்னால் இப்படித்தான் உறுத்தும் என்றான் இளங்கோ விட்டு கொடுக்காமல். ஏய், என்னையே ஒற்றறிகிறாயா உன்னை என்று கருவினான் இளவரசன். ஈசா, நான் என்ன செய்வேன்? நிர்மலமாய் இருந்த எங்கள் இளவரசரின் மனதுக்குள் புதிதாக யாரோ இடம் பிடித்து விட்டார்கள். இதுவரை நான் மட்டுமே இருந்த இடத்தில் இன்னொருவரா? இது தகுமா, தர்மமா, நியாயமா என இரு கைகளையும் நீட்டி ஆண்டவனை வேண்டுவது போல பாவனையில் புலம்பினான் இளங்கோ. அடே விஷமி என்ற இளவரசன் இளங்கோவின் முதுகில் செல்லமாக டமால் என்று ஒலி எழுப்பும் வண்ணம் தட்டினான். பிறகு இருவரும் அறைக்குள் நுழைந்தனர். மதிய உணவுக்கு பிறகு நாமும் பயணத்தை தொடர்வோம் இளங்கோ. ஆகட்டும் பிரபு என்ற இளங்கோ அதற்கான முன்னேற்பாடுகளில் அப்போதே இறங்கிவிட்டான். மதிய உணவு உண்டு முடித்த ஒரு நாழிகைக்கு பின்பு அவர்களின் புரவிகளோடு 5 சாளுக்கிய புரவிகளையும் சேர்த்து நடத்தி கொண்டு பயணத்தை தொடங்கினார்கள் இளவரசனும் இளங்கோவும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.